இருக்கின்றன என்பதுதான் முக்கியம். எத்தனை காதுகள் திறந்திருக்கின்றன என்பதுதான் முக்கியம். நான் லட்சக்கணக்கானோர் இருக்கக்கூடிய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், பல்லாயிரக்கணக்கானோர் இருக்கக்கூடிய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், சில நூறு பேர் இருந்த கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், 10 பேர் இருந்த கூட்டங்களிலும் பேசியிருக்கிறேன். ஆனால் எப்போதும் அங்கே அந்த பேச்சை உற்று கவனிக்கிற சில ஜோடி கண்களை நான் எப்படியாவது கண்டுபிடித்து விடுவேன். அவர்களை நோக்கித்தான் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். இது பொதுவாக ஒரு பேச்சாளனுடைய ஒரு வழிமுறை என்று சொல்லலாம். இந்த புத்தக கண்காட்சியில் இன்னொன்றையும் நான் பார்க்கிறேன். எப்பொழுதும் கூட்டம் நடக்கிற இடத்தில், இந்த சொற்பொழிவு நடக்கிற இடத்தில் கூட்டம் இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே புத்தக கண்காட்சியில் ஏராளமான வாசகர்கள் உள்ளே புத்தகங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி மிகுந்த மனநிறைவை தருகிறது. ஏனென்றால் புத்தக கண்காட்சி என்பது சொற்பொழிவுகளை கேட்பதை காட்டிலும் அது புத்தகங்களை வாங்குவதற்காக என்று நம்புகிறவன் நான். இந்த திருச்சி மாவட்ட புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் அது வருடத்திற்கு வருடம் ஒரு வளர்ச்சி போக்கில் இருப்பதை நான் பார்க்கிறேன். நிறைய வாசகர்கள் வருகிறார்கள். புத்தக விற்பனையாளர்கள் கூறுவதை கேட்க முடிகிறது. நிறைய குழந்தைகள் கண்காட்சிக்கு வந்து புத்தகங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது புத்தகங்களை பார்க்கிறார்கள். இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையாக நான் பார்க்கிறேன். முக்கியமாக இளைஞர்கள், குழந்தைகள் புத்தகங்களை வாங்குகிற போது, பெரியவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வந்து புத்தகங்களை வாங்கி கொடுக்கிற போது அது உண்மையில் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற உணர்வை தருகிறது. தமிழ்நாடு அரசு பெரும் முயற்சியுடன் இந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. வருடம் முழுக்க ஏதாவது ஒரு ஊரில் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் புத்தகங்களை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தோராயமான கணக்கு இருக்கிறது. நம்முடைய மாவட்ட புத்தக கண்காட்சிகளில் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 75 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகின்றன என்று. புத்தக கண்காட்சிகளில் மட்டும் 75 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகிறது என்றால் அவ்வளவு வாசகர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். புத்தகங்களை தேடி அவ்வளவு பேர் வருகிறார்கள் என்று அதற்கு பொருள். அப்படி பார்க்கிற போது இது ஒரு மிகப்பெரிய அறிவியக்கம். இந்த அறிவியக்கத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இடையறாது நடத்தி கொண்டிருக்கிறது. பன்னாட்டு புத்தக கண்காட்சி, மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சி. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் திருச்சியில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்குமா என்று நாங்கள் ஏங்கி இருக்கிறோம். அப்போதெல்லாம் புத்தக கண்காட்சி என்றால் சென்னை புத்தக கண்காட்சி தான். அதை விட்டால் சில வருடங்கள் மதுரையில் தொடங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் இவ்வளவு வெகு சிறப்பான புத்தக கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மையில் மிக 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 ஒரு மனநிறைவூட்டக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுக்க ஒரு அறிவுசார் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்கிற உணர்வை இது தருகிறது. நண்பர்களே, நாம் ஒரு புத்தக கண்காட்சிக்கு எதற்காக வருகிறோம்? ஒரு புத்தகம் படிப்பதனால் நமக்கு என்ன நடக்கிறது? ஒரு கவிதை படிப்பதனால் நமக்கு என்ன நடக்கிறது? ஒரு கதை படிப்பதனால் நமக்கு என்ன நடக்கிறது என்ற கேள்வியை பல வாசகர்களும் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். நேற்று சென்னையில் எனக்கு ஒரு விருது கொடுத்தார்கள். களம் புதிது என்கிற ஒரு அமைப்பில் இருந்து ஒரு விருது கொடுத்தார்கள். அந்த விருதை பெற்றுக்கொண்டு நான் உரையாற்றுகிற போது ஏற்புரையாக நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். அது என்னவென்றால், ஒரு கவிதை படிப்பதிலோ, கதை படிப்பதிலோ, ஒரு புத்தகம் படிப்பதிலோ உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்ற கேள்விக்கு நான் ஒரு பதிலை சொன்னேன். அது என்ன பதில் என்றால், நீங்கள் எங்கெங்கோ செல்கிறீர்கள், எதையோ காண்கிறீர்கள், எதையோ அறிகிறீர்கள். ஆனால் நீங்கள் செல்வதற்கு மிக மிக கடினமான ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடம் என்னவென்று தெரியுமா? நீங்கள் நினைத்தால் ஒரு பேருந்தை பிடித்து ஒரு இடத்திற்கு போய்விடலாம், அல்லது ஒரு வாகனத்தின் மூலமாக சென்று விடலாம், அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் ஒரு அலைபேசியை எடுத்து பேசிவிடலாம். ஆனால் நீங்கள் எளிதில் சென்றடைய முடியாத ஒரு இடம் ஒன்று இருக்கிறது இந்த உலகத்தில். அது என்னவென்று சொன்னால் உங்களுடைய சொந்த இதயம்தான். உங்கள் சொந்த இதயத்தின் அடியாளத்திற்குத்தான் உங்களால் செல்ல முடியவில்லை. ஏனென்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் மனதில் ஆழத்தில் இருக்கக்கூடிய கனவுகளோடு உங்களால் பேச முடியவில்லை, வழிகளோடு உங்களால் பேச முடியவில்லை.
ஆசைகளோடு உங்களால் பேச முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் அத்தனை மனத்தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. நாம் எல்லாவற்றிற்கும் பயப்படுகிறோம். நாம் யார் என்பதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு கூட நாம் பயப்படுகிறோம். நமக்கு நெருக்கமானவர்களிடம் கூட நம்முடைய இதயத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு பயப்படுகிறோம். அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, அவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்போடு மனசுக்குள்ள போட்டு போட்டு ஒன்னொன்னையும் புதைத்து 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 ஒரு மிகப்பெரிய நினைவுகளினுடைய இடுகாட்டை போல நம்முடைய மனம் இருக்கிறது. அதற்குள் எத்தனையோ கனவுகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய எத்தனையோ நியாயமான விருப்பங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய எத்தனையோ உணர்ச்சிகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. இதை யாரிடம் பேசுவது? இதை யார் கேட்பார்கள்? இதை யார் சொல்வார்கள் என்று பார்க்கிற போது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, என் மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க எப்படி அப்படியே எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. என் மனசுல இருக்க வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும், அதை நீங்க எப்படி எழுதியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் அவர்களிடம் சொல்வேன், அது என்னுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய வார்த்தைகள் தான். நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள், நான் பேசுகிறேன். அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். இன்னும் சொல்ல போனால், உங்களுக்காக நான் பேசுகிறேன், உங்களுக்காகவும் சேர்த்து பேசுகிறேன். நீங்கள் பேச விரும்புவதைத்தான் நானும் பேசுகிறேன் என்று சொல்கிற போது உங்கள் சொந்த இதயத்திற்கு திரும்புவதற்கான ஒரு பாதையை இலக்கியம் நமக்கு கொடுக்கிறது, படிப்பு நமக்கு கொடுக்கிறது. ஆனா இது நம்ம வாழ்க்கையில் இப்படி தானே நடந்துச்சு, நம்ம இப்படி இதுக்காக தானே நம்ம ஃபீல் பண்ணோம், இவங்க நம்மளை இப்படி தானே அவமானப்படுத்தினாங்க, நம்ம இப்படித்தானே, இதைத்தானே நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்கிற போது அந்த ஆழத்தில் உறைந்திருக்கக்கூடிய அந்த வலிக்கு ஒரு சின்ன மருந்து போட்டது போல் இருக்கிறது. எப்பவுமே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெஞ்சில் அழுத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் அது ஒரு பெரிய பாரமாக இருக்கும். அது கொஞ்சம் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம மனசு லேசாயிரும், நம்ம உடம்பு ரொம்ப லேசானது மாதிரி இருக்கும். சொல்ல முடியாதவற்றை சொல்வதுதான் கவிதை, பேச முடியாதவற்றை பேசுவதுதான் கதை. நீங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்க முடியாதவற்றை யாரோ ஒரு சிந்தனையாளன் சிந்திக்கிறான் இல்லையா, அதுதான் சிந்தனைகள். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள், புத்தகங்கள் உருவாக்கும் ஜனநாயகம் என்பது. ஜனநாயகம்னா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. ஜனநாயகம் என்றால் உங்கள் பார்வையில் என்ன? சும்மா சொல்லுங்க, ஜனநாயகம்னா என்ன? ஏதாவது ஒரு வார்த்தையில் சொல்லுங்க. சுதந்திரம் வேற, சமதர்மம் வேற, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், மக்கள் நாயர்களாக கொண்டாடப்படணும் வேற, இருப்பதெல்லாம் பொதுவாக இருக்க வேண்டும். இது எல்லாமே ஜனநாயகம் தான். ஆனா ஏன் யாருமே வந்து ஓட்டு போடுறதை பத்தி சொல்லவே இல்லை? உங்க ஞாபகத்துல அது ஏன் வரல? வந்துட்டு அதை பத்தி ஒரு கதை இருக்கிறது, அது நான் நேரம் இருந்தாலும் அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகங்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் நீங்க சொன்ன எல்லா விஷயமும் அடிப்படையில் ஒன்றைத்தான் வலியுறுத்துகிறது. மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், சமமான உரிமைகளை உடையவர்கள், எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உரிமை படைத்தவர்கள், எல்லோரும் கண்ணியமாக வாழ்வதற்கு உரிமை படைத்தவர்கள், எல்லோரும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு உரிமை படைத்தவர்கள். இதை நமக்கு யார் சொல்லி தந்தார்கள்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இது எங்கிருந்து இந்த சிந்தனை வந்தது? ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு இந்த சிந்தனை இருந்ததா? 2 நூற்றாண்டுக்கு முன்பு இந்த சிந்தனை இங்கு இருந்ததா? மனிதர்கள் ஜாதியால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஆண்களால் பெண்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள், இன்னும் அரசர்கள் நாடுகளை வென்று ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஒடுக்கி கொண்டிருந்தது, ஒரு மொழி இன்னொரு மொழியை ஒடுக்கி கொண்டிருந்தது. அப்படி என்றால் இந்த சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம் இதெல்லாம் சமுதாயத்தில் எப்படி பரவியது? இதற்கு யார் காரணம்? ஜனநாயகத்தை உருவாக்கியவர்கள் சிந்தனையாளர்கள். அவர்கள் எங்கிருந்து உருவாக்கினார்கள் என்றால் மக்களுடைய உரிமை போராட்டங்களிலிருந்து உருவாக்கினார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் மேற்கு நாடுகளில் வந்து ஒரு நிறத்தால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடினார்கள், இங்கு சாதி கொடுமைகளுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். அவர்களை அப்படி கிளர்ந்தெழச் செய்தவை, அவர்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்களை சிந்திக்க தூண்டியவை புத்தகங்கள் தான்.
புத்தகங்களின் வழியாக சமத்துவ கருத்துக்கள் உலகில் பரவுகின்றன. வலிமையான புதிய உலகத்தை பற்றிய எண்ணங்கள் உலகில் பரவுகின்றன. அன்றைக்கு இருந்த ஒரே ஊடகம் புத்தகம்தான். அன்றைக்கி வாட்ஸ்அப் கிடையாது, டிவி கிடையாது, யூடியூப் கிடையாது, எதுவுமே கிடையாது. புத்தகங்கள் எழுதப்பட்டன. மாக்சிம் கார்கியினுடைய தாய் நாவலை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கிய நாவல். ரஷ்யாவில் மாக்சிம் கார்கி என்கிற அந்த மகத்தான அந்த எழுத்தாளன் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிற ஒரு தொழிலாளியினுடைய அன்னை, அவள் எப்படி தன்னுடைய மகனுடைய போராட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கிறாள், அந்த போராட்டத்தின் வழியாக தான் எப்படி உருமாறி அவளுமே ஒரு புரட்சிக்காரியாக எப்படி உருமாறுகிறாள் என்பதை பற்றிய நாவல். அன்றைக்கு ரஷ்யாவில் போராடிய ஒவ்வொரு தொழிலாளியும் அந்த நாவலை கையில் வைத்துக் கொண்டிருந்தான். அந்த நாவலுக்கு அந்த நாவல் என்பது ரஷ்யா முழுக்க தொழிலாளர்களுடைய ஆயுதமாக இருந்தது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு புத்தகம் உலகத்தை மாற்றுமா என்றால் மாற்றும். ஒரு புத்தகம் புரட்சியை கொண்டு வருமா என்றால் புரட்சியை கொண்டு வரும், கொண்டு வந்திருக்கிறது. அப்படி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், நூற்றுக்கணக்கான புரட்சிகள், ஆயிரக்கணக்கான புரட்சிகள் இந்த உலகத்தை மாற்றின. பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகங்கள், சாதி கொடுமைக்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகங்கள், பொருளாதார அடிமைத்தனத்திற்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகங்கள், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான உலகத்தை உருவாக்கியவை புத்தகங்கள் வழியாக வந்த புரட்சிகர சிந்தனைகள் தான். அதனால்தான் நான் சொல்கிறேன், புத்தகங்கள் என்பவை அவை ஜனநாயகத்திற்கான அடிப்படையாக இருந்திருக்கின்றன. மனிதர்களை சமமாக நடத்து, மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லோருக்கும் சம உரிமைகள் உண்டு என்பதை புத்தகங்கள் சொல்லியது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒடுக்குமுறை கருவியாக என்ன இருந்தது தெரியுமா? உங்களுக்கு தெரியும். மனிதர்களை எதை வைத்து அடிமைப்படுத்தினார்கள் என்றால், வெறும் ஆயுதங்களை வைத்து மட்டும் அடிமைப்படுத்தவில்லை, சில சிந்தனைகளை வைத்தும் அடிமைப்படுத்தினார்கள். இவன் பிறப்பால் உயர்ந்தவன், இது ஒரு தத்துவம். இதற்கு ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் என்பது பல இடங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. நம்முடைய பண்டைய பல ஒரு சாதிய கோட்பாட்டை நியாயப்படுத்தக்கூடிய புத்தகங்கள். அப்போது அவை என்ன சொல்லின என்றால், படிப்பது என்பது சிலருடைய உரிமை, எல்லோரும் படிக்க முடியாது, எல்லோருக்கும் கல்வி கொடுக்க முடியாது, அது கடவுளால் அருளப்பட்டவர்களுக்கு மட்டுமே உரிய ஒன்று என்கிற நிலையில்தான் புத்தகங்கள் சிலருடைய ஆயுதமாக இருந்தது. ஹிட்லர் மெயின் கேம்ப்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யூதர்களை அழிப்பதற்கும் அது பயன்பட்டது. அதாவது அறிவு என்பது ஒரு சிலருடைய கையில் இருக்கிற போது அது ஒடுக்குமுறைக்கான மிகப்பெரிய ஆயுதமாக மாறுகிறது. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்வதுதான் சட்டம், நாங்கள் சொல்வதுதான் அறம், நாங்கள் சொல்வதுதான் நீதி என்று அறிவு ஒரு ஒடுக்குமுறை ஆயுதமாக இருந்த காலம் இருந்தது. அந்த காலத்தில் அரசர்கள் படையெடுத்து வருகிற போது அவர்கள் முதலில் எதை எரிப்பார்கள் தெரியுமா? அந்த ஊரில் இருக்கிற நூலகங்களில் எரிப்பார்கள். உலகத்தில் எரிக்கப்பட்ட நூலகங்களுக்கு ஒரு எண்ணிக்கையே இல்லை. இலங்கையில் யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்? ஒடுக்குமுறைக்காக வருகிற ஒருவன் எதற்காக நூலகத்தை எரிக்கிறான்? ஏனென்று கேட்டால், நூலகங்கள் தான் ஒடுக்குமுறைக்கு எதிரான புரட்சியை கொண்டு வருகின்றன. நண்பர்களே, நன்றாக யோசித்து பாருங்கள். அறிவு சிலருடைய கையில், அது வேதங்களாக இருக்கலாம், மத நூல்களாக இருக்கலாம், நாங்கள் சொல்வதுதான் இறுதி சட்டம் என்று சொல்கிற அதுவும் அறிவுதான். ஆனால் ஒரு சிலரின் கையில் இருந்த அந்த மேலாதிக்க கருத்தியல் அறிவு என்பது மக்களை படிப்பறிவற்றவர்களாக வைத்திருக்கவும் அவர்களை ஒடுக்குவதற்குமான கருவியாக அங்கு இருக்கிறது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவை எல்லோருக்கும் கொடு, அறிவை எல்லோருக்கும் பரவலாக்கு, எல்லோரும் எல்லாவற்றையும் படிக்கட்டும், புத்தகங்கள் எல்லோராலும் எழுதப்படட்டும், புத்தகங்கள் எல்லோராலும் படிக்கப்படட்டும் என்கிற ஒரு கோட்பாடு 18ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா முழுக்க பரவுகிறது. எல்லோரும் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள், சுதந்திர கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடம் அறிவு ஒரு தீயை போல பரவுகிறது, ஒரு நெருப்பை போல பரவுகிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்றால், அறிவை பரவலாக்குவதுதான் முதல் புரட்சி. மற்ற புரட்சிகள் எல்லாம் தானாக வரும். எந்த சமூகத்தில் அறிவு பரவலாகவில்லையோ, எந்த சமூகத்தில் எல்லோருடைய கையிலும் புத்தகங்கள் இல்லையோ, எந்த சமூகத்தில் எல்லோருக்கும் புத்தகங்கள் கிடைக்கவில்லையோ, அங்கு ஒடுக்குமுறை நீடிக்கும்.
ஒடுக்குமுறைக்கு எதிராக எந்த விதமான போராட்டமும் அங்கு எழாது. அப்படி என்றால் மக்களுடைய கையில் கொடுக்க வேண்டிய முதல் ஆயுதம் என்பது புத்தகங்கள். அங்கிருந்துதான் எல்லா ஜனநாயக உரிமை கோட்பாடுகளும் வருகின்றன. ஒரு ஆத்மானாமினுடைய புகழ்பெற்ற கவிதை வரி இருக்கிறது. நீ பழைய மனிதன் என்றது ஒரு புத்தகம், நீ புதிய மனிதன் என்றது இன்னொரு புத்தகம், நான் மனிதன் தானா என்று சோதித்துக் கொள்ளும் நிர்பந்தங்கள் என்று ஒரு வரியை ஆத்மானாம் எழுதுகிறார். அப்படி என்றால் நீ மனிதன் தானா என்று சோதித்துக் கொள்ள வேண்டிய அந்த நிர்பந்தங்களை புத்தகங்கள் அளிக்கின்றன. அப்படி பார்க்கிற போது உரிமை போராட்டங்கள், ஜனநாயக போராட்டங்கள், இவை எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக அறிவை பரவலாக்குவதுதான் முதல் பணியாக இருந்திருக்கிறது. அந்த பணியைத்தான் இன்றைக்கு புத்தக கண்காட்சி இங்கே செய்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் புத்தகங்களை கொடு, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும், நம்முடைய வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்ளட்டும், நம்மை ஒடுக்குபவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளட்டும், நம்முடைய அறியாமையில் குளிர்காய்பவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இது ஒரு மிகப்பெரிய அறிவு இயக்கம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமான நூலகங்களை, இன்றைக்கு கர்நாடகாவிற்கு அடுத்து மிக அதிகமான நூலகங்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு முழுக்க நூலகங்கள் 5000 பொது நூலகங்கள் இருக்கின்றன. நான் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு தலைவராக நான் பொறுப்பேற்ற போது என் வாழ்க்கையில் வேறு எந்த பொறுப்பு கிடைத்திருந்தாலும் நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டேன். ஏனென்றால் நூலகங்கள் தான் அறிவை பரவலாக்குகிற ஒரு மகத்தான ஒரு திறவுகோலாக இருக்கின்றன, வாசல்களாக இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் நூலகங்களில் சேமிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த புத்தகங்கள் தான் கடைக்கோடி மனிதனிடம் இதுவரைக்கும் கல்வி அறிவு மறுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியை கொண்டு போகின்றன. இன்றைக்கு நூலகங்களில் நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு ஊரிலும் ஒரு குக்கிராமத்திலும் கூட இன்றைக்கு அரசு தேர்வுக்கு, போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அங்கே உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். அரசு அதிகாரத்திற்கு வருவது என்பது சில சமூகங்களுக்கு மட்டும் உரியதா, சில சாதிகளுக்கு மட்டும் உரியதா? நாம் அந்த கதவுகளை திறந்து விட்டிருக்கிறோம். நூலகங்கள் அமர்ந்து படிக்கிறார்கள். நான் ஒரு ஐஏஎஸ் ஆவேன், நான் ஒரு ஐபிஎஸ் ஆவேன் என்கிற பெரும் கனவோடு. இன்னும் சொல்ல போனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த அறிவு பரவலாக்களை எப்படி உருவாக்குவது என்று நாம் இடையறாத முயற்சிகளை ஒவ்வொரு கட்டத்திலும் மேற்கொண்டிருக்கிறோம். இங்கே எஸ்ஆர்வி பள்ளியினுடைய முதல்வர் துளசிதாசன் வந்திருக்கிறார். அவர்கள் குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்காக எண்ணற்ற முன்னெடுப்புகளை செய்து வந்திருக்கிறார்கள். இங்கே விஷ்ணுபுரம் சரவணன் வந்திருக்கிறார். குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு, குழந்தைகளை எழுத வைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தையே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கயிறு என்கிற அந்த ஒரு சிறிய நூல், லட்சக்கணக்கான பிரதிகள், குழந்தைகளுக்கான அந்த நூல் விற்பனையாகிற காட்சியை பார்த்தேன். அப்படி பார்க்கிற போது துளசிதாசன் போன்றவர்கள், விஷ்ணுபுரம் சரவணன் போன்றவர்கள் எல்லாம் இந்த வாசிப்பை குழந்தைகளிடமிருந்தே உருவாக்குவதற்காக ஒரு பெரிய பேரியக்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அவர் துளசிதாசன் எல்லா குழந்தைகளிடமும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், குழந்தைகள், நீங்கள் உங்களுக்குள் ஒரு சொந்த நூலகத்தை உருவாக்குங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு 50 புத்தகத்தையாவது வைத்து நீங்களே ஒரு நூலகத்தை உருவாக்குங்கள் என்று. குழந்தைகளுக்கு பொம்மைகளை வாங்கி கொடுக்கிறோம், சாக்லேட்டுகளை வாங்கி கொடுக்கிறோம். எப்போதாவது குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டில் உனக்குன்னு ஒரு குட்டி லைப்ரரி உருவாக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லணும். உங்களுடைய ஒவ்வொரு குழந்தையும் குறைந்தது 40-50 புத்தகங்களாவது பாடப்புத்தகம் அல்லாத புத்தகங்களை வைத்திருந்தால் அந்த குழந்தை மிகச்சிறந்த ஒரு மனிதனாக, மிகச்சிறந்த ஒரு மனுஷியாக எதிர்காலத்தில் வருவார்கள் என்பதை நான் உங்களுக்கு உறுதியிட்டு நான் கூறுகிறேன். நீங்க குழந்தைகள்ட்ட இருந்து செல்போனை பிடுங்க முயற்சி பண்ணீங்கன்னா பிடுங்க முடியாது, அவங்க தரமாட்டாங்க. அதுக்கு பக்கத்துல புத்தகங்களை வையுங்கள். எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம பிடுங்கி அதை மாற்றவே முடியாது. ஒரு பேரலா ஒன்று உருவாக்குங்க. பக்கத்திலேயே செல்போன் இருக்கா, சரி பாரு, டிவி இருக்கா பாரு, பக்கத்துல புத்தகங்கள் இருக்கு, அந்த குழந்தை எடுத்து படிக்கும். நான் பார்த்துருக்கேன். அப்ப என்னன்னா நம்ம ஒன்றை அழித்து ஒன்றை உருவாக்க நினைக்கிறோம். பேரலா உருவாக்குங்க, எல்லாத்தையும் பேரலா உருவாக்குங்க. சரி, இப்ப இன்னொரு கேள்வி நமக்குள்ள வருது. நம்ம என்ன புத்தகங்கள் படிச்சா எல்லாரும் புரட்சி செய்ய போகிறோமா? நம்ம எல்லாரும் ஜனநாயகத்திற்காக நாம் போராட போகிறோமா? அது ஒன்றுதான் புத்தகங்களுடைய வேலையா என்றால் இல்லை. நான் ஜனநாயகம் என்பதனுடைய பொருளை விரிவுபடுத்துகிறேன். நண்பர்களே, உங்கள் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு ஜனநாயக பூர்வமான உறவு இருக்கிறதா? இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஜனநாயகம் என்பது ஓட்டு போடுவது அல்ல. ஜனநாயகம் என்பது ஏதோ ஒரு நாட்டு அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை என்பது மட்டுமல்ல. ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் இடையே ஜனநாயகம் இருக்கிறதா? நாம் கேட்க வேண்டும். ஒரு ஆசிரியர் சர்வாதிகாரி அல்ல.
ஒரு கணவன் சர்வாதிகாரி அல்ல, ஒரு மனைவி சர்வாதிகாரி அல்ல. ஒரு தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஜனநாயகம் இருக்கிறதா? ஒரு பெற்றோர் ஜனநாயக ஒரு ஒரு சர்வாதிகாரியாக இருக்க முடியாது. எங்கெல்லாம் சர்வாதிகாரம் இருக்கிறதோ, நான் சொல்வது தனிப்பட்ட உறவுகளில், இரண்டு நண்பர்களுக்கிடையே ஒருத்தர் டாமினேட் பண்ணாங்கன்னா அந்த நட்பு நீடிக்காது. காதலர்களுக்கிடையே ஒருத்தர் இன்னொருத்தரை டாமினேட் பண்ணா அந்த காதல் நீடிக்காது. நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், எல்லா இடத்திலும் எல்லா உறவுகளிலும் ஜனநாயகத்தை எப்படி கொண்டு வருவது, அதை பார்க்கிற போதுதான் புத்தகங்கள் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஜனநாயகத்திற்கான பாதையை நமக்கு காட்டுகின்றன. ஒரு புத்தகம், ஒரு கவிதை, ஒரு கதை எப்படி பேசுகிறது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி சக மனுஷியாக பார்க்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. எப்படி நம்முடைய சக மனிதர்களை புரிந்து கொள்வது, அவர்கள் இதயங்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது, அவர்கள் எப்படி கண்ணியமாக நடத்துவது, மனிதர்கள் அவமானங்களின் வழியாக எப்படி கூசி போகிறார்கள், நாம் எப்படி நம்மை அறியாமல் எத்தகைய குற்றங்களை நம்முடன் இருப்பவர்களுக்கு நாம் செய்கிறோம், இதையெல்லாம் புத்தகங்கள் பேசுகின்றன, நமக்கு நினைவூட்டுகின்றன. இல்லை, நீ செய்வது தவறு, நீ நடந்து கொள்வது ஒரு கண்ணியமான முறை அல்ல, நீ நடப்பது என்பது ஒரு நாகரிகமான மனிதனுடைய செயல்முறை அல்ல என்பதை நம்முடைய சாதி நமக்கு சொல்லிக் கொடுக்காது, நம் மதம் நமக்கு சொல்லிக் கொடுக்காது. அவற்றை தலை சிறந்த கதைகள் எழுதுபவர்களும் கவிதைகள் எழுதுபவர்களும் சிந்தனைகள் எழுதுபவர்களும் தான் சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொருவரும் மற்றவரை எப்படி நடத்த வேண்டும், சுயமரியாதையுடன் எப்படி நடத்த வேண்டும், அல்லது சுயமரியாதையுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்னும் சொல்ல போனால் அன்பு என்றால் என்னவென்று நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. கௌரவம் என்றால் என்ன என்பதை நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. கண்ணியம் என்றால் என்ன என்பதை நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஜனநாயகம் நிலவ வேண்டும். அது ஓட்டு போடுகிற உரிமை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு உறவிலும் ஒவ்வொரு சொல்லிலும் அந்த ஜனநாயகம் நிலவ வேண்டும். இந்த ஜனநாயகத்தை கற்பிப்பதுதான் சிறந்த இலக்கியங்களுடைய பணியாக இருக்கிறது. ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதோ, ஒரு அதிகாரத்திற்கு எதிராக போராடுவதோ மட்டுமல்ல புத்தகங்களுடைய பணி. ஏன் பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல ஆட்சியலை பற்றியும் இருக்கு, அன்புடைமையை பற்றியும் இருக்கு. ஒரு அறநூல் ஏன் ரெண்டையுமே பேசுது? நன்றாக யோசித்து பாருங்கள். ஏனென்றால் வாழ்க்கையை திருக்குறள் ஜனநாயகப்படுத்த முயற்சிக்கிறது. அதை மேலும் மேலும் மனிதர்களுக்கிடையே இணக்கத்தை உருவாக்குவதற்கு திருக்குறள் முயற்சிக்கிறது. அதனுடைய எல்லா குறள்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அது வாழ்க்கையில் நம்முடைய மனங்களை மேம்படுத்துவது, அதன் வழியாக மனிதர்களுடைய மனங்களை சமநிலைக்கு கொண்டு வருவது, இதை பற்றி பேசுகிறது. ஜெயகாந்தனுடைய ஒரு கதை இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அந்தரங்கம் புனிதமானது என்கிற ஒரு கதை. எப்படி இலக்கியம் ஜனநாயகத்தை பேசுகிறது என்பதற்கு அது ஒரு சிறந்த உதாரணம். ஒரு வீட்டில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மகன் இருக்கிறார்கள். அந்த மகனுக்கு ஒரு சந்தேகம். தன்னுடைய அப்பா தன்னுடைய அலுவலகத்தில் அவர் வேறொரு பெண்ணோடு ஒரு நெருங்கிய நட்பில் இருக்கிறார் என்கிற சந்தேகம். இந்த ஏன்னா அப்பாவுக்கு டெலிஃபோன் வர்றது, அவர் பேசுகிற விதம், இதையெல்லாம் வச்சு அவனுக்கு அந்த சந்தேகம் வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவர் எங்கெல்லாம் போகிறாரு, அவர் யாரெல்லாம் பார்க்குறாருன்னு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தான் சந்தேகப்பட்டது உண்மைன்னு தெரிஞ்சிடுது. அவனுக்கு ரொம்ப பயங்கர டென்ஷனாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா அவன் அம்மா கிட்ட போகிறான். அம்மா கிட்ட போயிட்டு அவன் கேட்குறான், அம்மா நீ ஏன், உனக்கு என்ன, நீ இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டியா? அந்த பொண்ணு கூட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, நீ இதை கேட்காம உனக்கு என்ன இதை விட பெரிய வேலை, ஏன் நீ இதெல்லாம் சகிச்சுக்கிற அப்படின்ட்டு. அப்போது அந்த அம்மா பையனை பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு அமைதியாக கூறுவா, எங்கள் 2 பேத்துக்கு இடையிலான பிரச்சனையில் நீ ஏன் தலையிடுற அப்படின்னு. இது எனக்கும் என் கணவனுக்கும் இடையிலான ஒரு அந்தரங்கமான தனிப்பட்ட பிரச்சனை, இதில் 3வது மனிதனான நீ ஏன் உள்ள வர்ற அப்படின்னு. இந்த கதையை 1950s ஜெயகாந்தன் எழுதியிருக்கார். அடுத்தவர்களுடைய அந்தரங்கத்தை நாம் மதிப்பது, அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை மதிப்பது என்பதை பற்றி இன்றைக்கு நாம் பேசலாம். 1950s ஜெயகாந்தன் எழுதுறாரு அதை பற்றி. அப்போ அந்தரங்கம் புனிதமானது என்கிற போது பெற்றோர்களுடைய அந்தரங்கத்திற்குள் தலையிடுவதற்கு மகனுக்கு கூட உரிமை கிடையாது என்பதை அதிலே சொல்கிறார். என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றான். இந்த கதை பல கோணங்களில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தங்களை தந்திருக்கிறது. இந்த கதையை நான் ஏன் இன்றைக்கு சொல்கிறேன் என்றால், ஜனநாயகம் என்பது எல்லோருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் மதிக்க வேண்டும். அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய விவகாரங்களுக்குள் நாம் உள்ளே நுழையக்கூடாது. ஆனால் இந்த ஜனநாயகம் எங்காவது நம்முடைய
குடும்பங்களில் இருக்கிறதா, தனிப்பட்ட உறவுகளில் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். நமக்கு முழு நேர வேலையே மற்றவங்களை கண்காணிப்பது என்றுதான் மாறிவிட்டது. ஒரு ஃபோன் எடுத்தோம்னா, ஒரு ஃபோன் செகண்ட் காலில் போச்சுன்னா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது. இது எப்படி இந்த கேள்வியை ஒருத்தர் கேட்க முடியும்? நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு, அவங்க யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டீங்கன்னா அப்பவும் பேசிகிட்டு இருந்தால் ஒரு சந்தேகம். அப்புறம் என் செகண்ட் கால் பார்த்துட்டு கூட நீ எடுக்க மாட்டியா, அந்த காலை கட் பண்ண மாட்டியான்னு கேட்குறது. நாம் எவ்வளவு கொடூரமானவர்களாக, ஜனநாயகமற்றவர்களாக நாம் மாறி இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். அப்புறம் நம்ம யார்ட்டையாவது ஒரு ஃபோன் பண்ணோம்னா எப்படி இருக்கான்னு கேட்கறது இல்லை, எங்கே இருக்கான்னு தான் கேட்குறோம். எங்கே இருந்தா என்ன? அதை தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? நன்றாக யோசித்து பாருங்கள். நம்முடைய அன்றாட சொல்லாடல்களில் ஒன்று நம்ம யார்ட்டையாவது கேட்போம், இல்லை யாராவது நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா அந்த ஜனநாயகமற்ற தன்மை, இந்த ஜனநாயகமற்ற தன்மை என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் எல்லாத்துக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய மனநிலையை உருவாக்குகிறது. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட மறைக்கணும்னு தோணுது நமக்கு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை கூட பொய் சொல்லணும்னு தோணுது. வாழ்க்கையை தொடர்ந்து பொய்களால் எவ்வளவு தூரம் நாம் கட்டமைத்துக் கொண்டே இருக்க போகிறோம்? நாம் புரிந்து கொள்பவர்களாக இருந்தால் பொய்களுக்கு அவசியமே இருக்காது. நாம் பெருந்தன்மை உள்ளவர்களாக இருந்தால் பொய்களுக்கு அவசியமே இருக்காது. ஆனால் நாம் பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, பொய்களை சொல்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிறோம். ஒரு ஒரு உண்மையை சொல்லி சங்கடப்படுறதோட ஒரு பொய் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசாம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒன்றுதான். இந்த தன்மை என்பது, இந்த ஜனநாயகமற்ற தன்மை என்பது நம் வாழ்க்கையை எப்படி சீரழிக்கின்றன. நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது, நான் சொல்கிறேன் நண்பர்களே, மிக மிக முக்கியமான காரணம், நமக்குள் சக மனிதர்களை பற்றிய எந்த புரிதலுமே இல்லை. ஏன் புரிதல் இல்லை என்றால், அதை பற்றிய கல்வி நமக்குள் இல்லை. அந்த கல்வி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவற்றை இலக்கியங்கள் தான் கொடுக்க முடியும். தொடர்ந்து இலக்கியங்களை வாசிக்க வாசிக்க நம்முடைய நுண்ணுணர்வுகள் மேம்படுகின்றன. அறிவு மட்டுமல்ல, நாம் மேலும் மிருதுவாக மாறுகிறோம். நம்ம நிறைய பேர் ஒரு கூழாங்கல்லை போல இருக்கிறோம், ரொம்ப கரடுமுரடாக இருக்கிறோம், ரொம்ப ராவாக இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய கைகளை பற்றி கொள்கிற போது அந்த கையிலிருந்து நமக்கு ஒரு வார்ம்னஸ் கிடைக்கணும். அது ஒரு மரக்கட்டையை தொடுவது போல இருக்கக்கூடாது. அந்த இதத்தை அந்த கைகள் எப்போது தரும் என்று சொன்னால், அந்த கைகள் புரிந்துணர்வு உள்ள கைகளாக இருக்க வேண்டும். அது அன்பினுடைய ஒரு வெதுவெதுப்பை நமக்கு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். முக்கியமாக அது பாதுகாப்பான கையாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்குரிய ஒரு கரமாக அது இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களை நாம் எப்படி நம்பிக்கைக்குரிய கரமாக மாற்றிக்கொள்வது? நம்முடைய கரங்களை எப்படி அன்பினுடைய வெதுவெதுப்புள்ள கரங்களாக நாம் மாற்றிக்கொள்வது? நாம் எப்படி மிருதுவாக மாறுவது? இதைத்தான் நான் தொடர்ந்து என் வாழ்நாள் முழுக்க எழுதி கொண்டிருக்கிறேன். நாம் மிகவும் ரொம்ப ஒரு உறுத்தலாக இருக்கிறோம், ரொம்ப கடினமாக இருக்கிறோம். நம்ம ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிருதுவான மலரை நம்மால் ஏன் வெளிக்கொண்டு வர முடியவில்லை? ஏனென்றால் நாம் இன்னும் பண்பட வேண்டி இருக்கிறது. நாம் படித்திருக்கிறோம், ஆனால் பண்பட்டிருக்கிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. நாம் ஒரு கலாச்சார ரீதியாக மேம்பட்டவர்களாக மாறி இருக்கிறோமா என்றால் அது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னும் நாம் மலர வேண்டி இருக்கிறது. நான் மாற வேண்டி இருக்கிறது என்று சொல்வது எளிது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. ஏன்னா நீங்க என்னை மாதிரி மாறணும்னு நான் உங்களை சொல்லலாம், உங்களை மாதிரி மாறணும்னு நீங்க என்ன சொல்லலாம். மாறுவது அல்ல பிரச்சனை, மலர்வது தான் பிரச்சனை. நீங்கள் உங்களுக்குள் மலர்ந்திருக்கிறீர்களா? உங்களுக்குள் அந்த மலர்ச்சி இருக்கிறதா? ஒரு மலரினுடைய நறுமணமும் மிருதுவும் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா? உங்களால் ஒரு சக மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்க முடிகிறதா? உங்கள் சக மனிதனுக்கு அந்த நீங்கள் சந்திக்கிற அந்த ஒரு கணத்தில் உங்களுடைய அன்பினுடைய இதத்தை கொடுக்க முடிகிறதா? நாம் ஏன் கொடுக்க முடியவில்லை என்றால் அது நமக்கு பழக்கமில்லாத ஒன்றாக இருக்கிறது. நண்பர்களே, அன்பு இயல்பான உணர்ச்சி அல்ல. நான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப. எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தாய்மை என்றால் அது ஒரு இயல்பான ஒரு உணர்ச்சி அல்ல. சிறந்த தாய்மை என்பதை கற்றுக்கொண்டால் தான் சிறந்த தாயாக இருக்க முடியும். ஒரு சிறந்த தகப்பனாக இருக்க வேண்டும் என்றால் அதை நீங்கள் கற்றுக்கொண்டால் தான் சிறந்த தகப்பனாக இருக்க முடியும். ஏனென்று கேட்டால், இப்ப அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ ஒரு பறவை ஒரு முட்டையை அடைகாத்து குஞ்சு பொரிக்கிறது, அந்த குஞ்சை பாதுகாக்கிறது, அது ஒரு இயல்பான ஒரு உணர்ச்சி, அந்த தாய்மை அதற்கு இருக்கிறது. ஒரு பூனை குட்டி போடுகிறது, அந்த குட்டியை அந்த பூனை பாதுகாக்கிறது. அப்படி என்றால் அதெல்லாம் இயல்பாக இருக்கின்றனவே, மனிதர்களும் அப்படித்தானே இயல்பாக இருப்பார்கள் என்று. நண்பர்களே, மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கை வெளியில் தான் வாழ்கின்றன.
நாம் ஒரு கலாச்சார வெளியில் வாழ்கிறோம். நிறைய எண்ணங்கள், நிறைய முரண்பாடுகள், மனச்சிக்கல்கள். எந்த பூனைக்காவது உளவியல் சிக்கல் இருக்கிறதா? எந்த பூனைக்காவது ஈகோ இருக்கிறதா? எந்த பறவைக்காவது தன்முனைப்பு இருக்கிறதா? எந்த பறவைக்காவது நீங்க பாத்தீங்கன்னா சுயநலம் இருக்கிறதா? எந்த பறவைக்காவது ஒரு கள்ளத்தனம் இருக்கிறதா? நன்றாக யோசித்து பாருங்கள். நம் மனிதர்கள் எல்லோரும் இத்தகைய பல்வேறு விதமான குணாதிசயங்களால் ஆனவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நம்மிடையே இயற்கையான உணர்ச்சிகள் என்பது பசியும் காமம் வேண்டுமானால் இயற்கையான உணர்ச்சிகளாக இருக்கலாம். மற்ற எல்லா உணர்ச்சிகளுமே நாம் எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோமோ, எப்படி வழிநடத்தப்பட்டிருக்கிறோமோ அப்படித்தான் இருக்கின்றன. நாம் பல்வேறு விதமான விஷயங்களை தவறான முன்னுதாரணங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி நாம் இருக்கிறோம். நாம் சிறந்தவற்றை காண்பது கிடையாது, சிறந்தவற்றை அறிவது கிடையாது. மனிதன் எதை அறிகிறானோ அப்படித்தான் அவன் இருக்கிறான். வெறும் இயற்கையால் மட்டும் ஒரு மனிதன் வாழ்வது இல்லை. அப்படி பார்க்கிற போது வாழ்க்கையினுடைய நுட்பங்களை, சமூகத்தினுடைய பிரச்சனைகளை, இன்னும் சொல்ல போனால் அடிமனதில் இருக்கக்கூடிய மன நெருக்கடிகளை பேசக்கூடிய இலக்கியங்கள் நம்மை மலர வைக்கின்றன. மலர வைப்பதுதான் ஜனநாயகத்தினுடைய முதல் அடிப்படை. எல்லோரையும் நீங்கள் சமமாக நடத்த வேண்டும் என்றால், மற்றவர்களுடைய உரிமைகளை நீங்கள் மதிக்க வேண்டும் என்றால், அதை உங்கள் சொந்த வீட்டிலிருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு மிக மிக அருகில் உட்கார்ந்து இருக்கிறாரே, அவரிடமிருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. ஒரு விமானத்தில் வருகிற போது 3 இருக்கைகள் இருக்கும். அதில் நடுவில் மட்டும் இந்த கை வைப்பதற்கு ஒரு ஹேண்ட்பார் இருக்கும், அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கும். அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு கையை வைக்கவே முடியாது, ஏன்னா இன்னொருவர் அதை ஆக்கிரமித்து கொண்டிருப்பார். இதை பஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் கூட ஒருத்தர் 2 கைப்பிடியிலையும் கையை வச்சுட்டே உட்கார்ந்துருப்பார். அந்த மனிதர் இப்படியே கையை கட்டிக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். அதை கவனிக்கிற ஒரு மனிதனுக்கு நம்முடைய கையை கொஞ்சம் நேரம் நகர்த்தி கொள்ளலாம், அவன் அந்த கையை வைத்துக் கொள்ளட்டுமே என்று எப்போதாவது தோன்றினால் அவன் ஜனநாயக ரீதியான ஒரு மனிதன். இந்த கையை எடுத்தோட அவன் கையை வச்சிருவான்னு தோணுனா நீங்க சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவர். இங்கிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் ஒருத்தர் இவ்வளவு நேரம் ஒரு 2 மணி நேரம் இப்படியே உட்கார்ந்துருக்கானே, நம்ம இப்படி உட்காருவோன்னு தோணல இல்லையா நமக்கு? இந்த தோணாததுதான் நாம் பண்பட்டவர்களாக இல்லை என்பதனுடைய அடையாளம். அப்படி பார்க்கிற போது இப்போ சில இடங்கள்ல எல்லாம் வயது முதிர்ந்தவர்களுக்கு இடம் கொடுங்கள்னு சில இடங்கள்ல எழுதி வச்சிருப்பாங்க, பஸ்ஸில், ஹோட்டலில். இதை ஒருத்தனுக்கு சொல்லித்தான் தெரியணுமா? வயது முதிர்ந்த ஒரு மனிதன் நிற்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் இயல்பாக நம்முடைய ஒரு உணர்ச்சி என்பது அதில் வெளிப்பட வேண்டாமா? அவனுக்கு நாம் ஒரு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று. ஏன் சொல்கிறேன் என்றால், இதனாலெல்லாம் நாம் கருணையுள்ளவர்களாக மாறிவிடுவோம் என்பதற்காக நான் சொல்லவில்லை. மாறாக இந்த பழக்கத்தை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? நான் எப்பொழுதுமே சொல்வேன், சக மனிதனின் மீது உன்னுடைய அன்பு எங்கிருந்து தொடங்குகிறது என்று ஒருவர் என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், டாய்லெட் போயிட்டு அந்த டாய்லெட்டை ஒழுங்கா ஃப்ளஷ் பண்ணியிருக்கியான்னு பார்த்துட்டு வெளியே வர்ற இல்லையா, அப்பதான் இந்த அன்பு உனக்கு தொடங்குது அப்படின்னு சொன்னேன். சக மனிதனின் மீது காட்டுற முதல் அன்பு அதுதான். சில பேர் பப்ளிக் டாய்லெட் பார்த்துருக்கேன், பீடியை குடிச்சு அதில் போட்டு போயிருப்பான், பார்க்கையிலே கொடூரமா இருக்கும். பீடி துண்டை போடுவதற்கு இந்த உலகத்தில் வேறு இடமே கிடையாதா? ஒரு டாய்லெட்ல அதை போடுவான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மனிதன் போறப்போ அதிர்ச்சியில உறையுவான், அப்படியே யூரின் போயிட்டு ஃப்ளஷ் பண்ண மாட்டான். இது ஒரு பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஒரு சமுதாயத்தில் ஒரு சக மனிதனை மதிப்பது என்பது இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. நமக்கு பெரிய புரட்சிகரமான கோட்பாடுகள் அல்ல. அப்ப நம்ம எப்படி பண்படுதல், எப்படி ஜனநாயகப்படுதல் என்பதை இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் ஒரு எழுத்தாளனாக, ஒரு கவிஞனாக இதை பற்றி தொடர்ந்து எழுதுகிறேன். ரொம்ப மோசமான வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது சக மனிதன் மீதான வன்முறை என்று நம்புகிறவன் நான். சில பேர்லாம் போட்டு வருவாங்க, நிற்கவே முடியாது. மனிதர்களை இயல்பாகவே நல்ல வாசனை உள்ளவர்கள், ஆனால் அவர்கள் மீது ஏன் மோசமான வாசனை திரவியங்களை அழிந்து கொண்டு வந்து மற்றவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்ற அச்சமாக இருக்கும். சில சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம பக்கத்து இருக்கையில் நீண்ட தூரம் அவர்களோடு இருக்க வேண்டி இருக்கும். மிகப்பெரிய சுவாச கோளாறுகளை எல்லாம் அவை ஏற்படுத்தும். இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையான்னு நம்ம கேட்டோம்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாதான் மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்மளால கையாள முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா சில தோழர்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு தோழரிடம் சொன்னேன், நான் அப்பொழுது இடதுசாரி இயக்கங்களிடம் மிக தீவிரமாக நான் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம். அப்போது ஒரு தோழர் குளிக்கவே மாட்டார். அந்த ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் குளிப்பார், 15 நாளைக்கு ஒருக்கா தான் குளிப்பார். ஏன் தோழர் இப்படி அழுக்கு சட்டையோட சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன தோழர், மக்கள் இவ்வளவு பெரிய கொடுமைகளுக்குள்ள இருக்காங்க,
தினம் குளிக்கிறது இதெல்லாம் வந்து புரட்சிக்கு அப்புறம் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், குளிப்பதற்காக ஒரு நாள் புரட்சியை ஒத்தி வைக்கலாம், தப்பே இல்லை என்று. ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், நண்பர்களே, ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் நான் ஜனநாயகபூர்வமான மனிதனாக இருக்கிறேனா என்பதை சோதித்துக் கொள்வதன் மூலமாகத்தான் நான் ஜனநாயகத்தை வாழ்க்கையில் பின்பற்றுகிறேன் என்று பொருள். இந்த கான்சியஸ்னஸ், இந்த விழிப்புணர்ச்சியை எது நமக்கு தருகிறது என்று சொன்னால் புத்தகங்கள் தருகின்றன. சரி, தனி மனித வாழ்க்கையை விடுவோம். பிற சமூகங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஜாதிய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் மற்ற ஜாதிக்காரனை பற்றின கற்பனைகள். இவன்னா இப்படி தான் இருப்பான், இவன் சுத்தமாக இருக்க மாட்டான், இவன் இதை சாப்பிடுவான், இவன் வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும். இப்படியெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கற்பனைகள் ஒவ்வொரு சமூகத்திலும்